நினைச்சேன் ஹாஸ்பிடல் வாட வருதுன்னு. நீங்க வாங்க. ஷூ காட்டிட்டேன். என்ன ஏதாவது சாப்பிடுறீங்களா? நீங்களும் சுத்த சைவம், நமக்கு அது சரிப்பட்டு வராது. எனக்கு தினம் சில உயிர்கள் வேணும். செத்து போன உங்க அப்பனோட போன மாச மருந்து கடை பங்கு 1569 ரூபா. நேற்று கணக்கு பார்த்துட்டேன். எடுத்து ஜாகிரதையா உள்ள வை. எங்க இருக்க? ஏண்டா படவா ராஸ்கல், படிக்க வேண்டிய நேரத்துல ஊரை சுத்திட்டு கோட் அடிச்சுட்டு இப்ப வீட்டுல இருக்கிற சாமான போட்டு உடைக்கிற நீ. செத்து போன உங்க அப்பா மூஞ்சிக்காக நான் மாசம் பணத்தை கொண்டு வந்து கொட்டுறேன். அதுல 3 வேளையும் மூக்கு பிடிக்க தின்னுட்டு ஃபெயில் ஆயிட்டு வந்து இருக்கிறீங்க சண்டால பாவி. 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது தம் அடிக்கிறது, எஸ்எல்சி படிக்கும் போது நீ திரும்ப சைட் அடிக்கிறது, பிஎஸ்சி படிக்கும் போது தண்ணி அடிக்கிறது. எப்படிடா பாஸ் ஆகும் சொல்லு? எந்த சப்ஜெக்ட் பத்தியில சொல்லு? அங்கிள், எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆயிட்டேன். இது ஏண்டா இதெல்லாம்? உங்க ஸ்டேட்டஸ்கோப்பை பார்த்தேன். அப்படி உங்க பெட் ப்ரெஷரை கொஞ்சம் ஜாலியா ஏத்தலாம்னு நினைச்சு. அட அறிவு கட்டவனே, ஒட்டுல மூச்சு நின்று இருந்தா இப்போ போற உடம்பா இது? இன்னும் எத்தனை பேர் கணக்க முடிக்கணும்? ராஸ்கல், எப்படி அப்படி அசத்துட்ட இல்ல? டேய், நீ எதுல குப்பை கொட்ட போறியோ இல்லையோ, ஒரு நல்ல நடிகனா நிச்சயம் குப்பை கொட்டுவேடா. ஆடி பாடி ஊரை சுத்த வேண்டிய வயசுல இப்படி உட்காந்து வைக்க பாக்குறீங்களா? நியாயமா? மாசம் கைக்கு சம்பளம் வரணும், ஜாலியா ஊரை சுத்தணும். இந்தா நான் சொல்றபடி ஒரு அப்ளிகேஷன் எழுது. முருகா, மேல முருகன் துணைன்னு போட்டுக்க. அப்ளிகேஷன்ல முருகன் துணையா? சொல்றதை செய்யப்பா, அதுல விஷயம் இருக்கு. எழுதிட்டியா? டு தி ப்ரொப்ரைட்டர் சரோஜினி ட்ரேடர். ஸ்மெயில் 10 ரூபாய் தரேன், பாத்திர சீட்டு கட்டிட்டு வந்துடுறியா? நோ, சொந்த வேலை சார். நான் இந்த ஆபீஸ் மேனேஜர் சார். முதலாளி போட்ட உத்தரவு சார். முதலாளி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நமஸ்காரம் சார். வணக்கம் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். புது வேலைக்கு எத்தனை பேர் மனு போட்டிருக்காங்க? மொத்தம் 170 பேர். அதுல 13 பேர் அனுபவமே இல்லாதவங்க. அனுபவம் இருக்குன்னு சொல்லிக்கிற கிழவனுங்களாலதான் இந்த நாடு உருப்படாம போகுது. சட்டுன்னு முடிவு எடுக்கிறதுல மண்டைய போட்டு குழப்பிக்கிறது. என்ன கேட்டா, எந்த பதவியிலுமே 50 வயசுக்கு மேல யாருமே இருக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்தாதான் இந்த நாடு உருப்படும். அனுபவமே இல்லாதவங்க ஆபீஸ்ல உட்கார வச்சா ஆபீஸ் குட்டிச்சவர் ஆயிடுமா சார்? யங்ஸ்டர்ஸ் தான் டிசிஷனை குயிக்கா எடுப்பான். 50 வயசுக்காரன் குயிக்கா இருப்பான். அப்ப அத்தனை பேர் இன்டர்வியூக்கு வர சொல்லட்டுமா? பக்ரிசாம் பிள்ளை, நீங்க படிங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். முதல்ல சோனி. அவங்க அப்பனுக்கு பேரே வைக்க தெரியல. அவங்க அப்பா பேர் குண்டுமணி சார். 2 பேருமே சரியில்லை, டஸ்ட்பின். அடுத்தது சுப்பிரமணிய பாரதி. ஆஹா, வெரி குட். பேரை கேட்டாலே உடம்பு சிலுக்குது. அவரை முதல்ல வர சொல்லுங்க. அடுத்தது லக்கி. அது என்ன லக்கி? லட்சுமி நாராயணன் சார், சுருக்கி லக்கின்னு வச்சிருக்கான். உங்க பேரு பக்ரிசாமி பிள்ளை, பக்கின்னு கூப்பிடுறதா? டஸ்ட்பின். முருகா, இந்த நாட்டை நீதாண்டா காப்பாத்தணும். நெக்ஸ்ட் ஏ சந்திரன். யோ, இந்த பையன் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. அது எப்படி சார் அப்ளிகேஷன்லயே தெரிஞ்சு போச்சு? அப்ளிகேஷன் தலைப்புல என்ன எழுதிருக்கான் பாத்தியா? முருகன் துணை. இவனை விடலாமா? அவருக்கு எதெல்லாம் பிடிக்கும் எதெல்லாம் பிடிக்காதுங்கிறத முதல்ல உனக்கு விவரமா சொல்றேன். நம்பர் 1, உனக்கு சாதகமா இருக்கிற ஒரு பெரிய விஷயம் உன் மீசை. ரொம்ப கரெக்டுங்க. எனக்கு மீசை இல்லைங்கிறதுனால அழுத்தி சொல்றியா? நம்பர் 2, உன்ன மாதிரி இளைஞர்களை கண்டா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை கண்டா எல்லாருக்கும் பிடிக்கும், என்ன தவிர. ஏன் பிடிக்காது? ஏன் கீழே போடு. நம்பர் 3, உன் பேர் என்ன? சந்திரன். அப்படி சொன்னா அவருக்கு போறாது. சரி, ஏ சந்திரன். அதுவும் போறாது. வேற எப்படி சொல்லணும்? ஏன்னா என்ன? அதே இழு. ஐயம்பேட்டை அருளை நம்பி கலிய பெருமாள் சந்திரன். இப்படி சொல்லணும். நான் ஒவ்வொரு வாட்டி இப்படி சொல்லணுமா? ஆமா, வேலை கிடைச்சிருமே. எனக்கு பைத்தியம் பிடிச்சிருப்பேன். நம்பர் 4, தமிழனா இருக்கணும், தெலுங்கனா இருக்கணும், மலையாளியா இருக்கணும். ஆம்பளையா இருக்கணும், பொம்பளையா இருக்கணும். ஏன் அங்கிள் அண்ணனை போட்டு இப்படி குழப்பறீங்க? நீ போ உள்ள. இருங்க, தண்டனையோட வரேன். அதனால வேட்டி சட்டையோட தான் நீ இன்டர்வியூக்கு போகணும். என்னதே வேட்டி சட்டையோட வா? சரி, தமிழ்னா வேண்டாம்னா இந்தியனா போ. இந்தியன்னா நேரு டிரஸ். அப்படி போனா தேசிய பாரம்பரியத்துல ஒன்னையும் சேர்த்துக்குவாரு. எனக்கு தெரிஞ்சு நேரு டிரஸ் இப்ப முராஜி டிரஸ் ஒருத்தர் தான் போடுறாரு. நான் கேட்ட கூட பாரு. நம்பர் 5, கிரிக்கெட், ஹாக்கி, ஃபுட்பால், சடுகுடு, இந்த சர்டிபிகேட் எல்லாம் பத்திரமா வச்சிருக்க. கிழிச்சு குப்பை தொட்டியில போட்டு போ.
இந்த விளையாட்டுல எல்லாம் அக்கறையே இல்லாத மாதிரி காட்டிக்கணும். இதெல்லாம் நேரத்தை வீணாக்குற விஷயம்னு அவன் நினைப்பான். அப்புறம் நம்பர் 6, பேச்சுக்கு பேச்சு, வார்த்தைக்கு வார்த்தை. எங்க அப்பா சொல்லியிருக்காரு, எங்க அப்பா சொல்லியிருக்காருன்னு கதை விடணும். உங்க அப்பா உருப்படியா ஒண்ணும் சொன்னதில்ல, இருந்தாலும் புருடா விடணும். அப்போ உனக்கு மரியாதை 2 மடங்காயிரும். பெரியவங்களை மதிக்கிறேன். ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? 10 வருஷமா அவன் நாடிய நான் தானே பிடிச்சிட்டு இருக்கேன். ஃபேமிலி டாக்டர். ஓனா போலாம் பேசிக்குவீங்களா? படவார ஸ்கூல்னு பேசிக்குவோம். அப்போ இதெல்லாம் எதுக்கு அங்கல்? டே படவார ஆஸ்கல், நான் ஒரு பையன் அப்புறம் அவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுறா படவார ஆஸ்கல். அப்படி சிபாஸ் பண்ண வேண்டியதானே? சொல்ல மறந்துட்டேனே. நம்பர் 7, யாராவது சிபாஷோடு போனா அவன் சொல்ற முதல் வார்த்தை கெட் அவுட். நீங்க சொன்னா கூடவா? ப்ளீஸ் கெட் அவுட். எனக்காக ஞாபகம் இருக்கட்டும். கொஞ்சம் இருங்க. பனிஷ்மெண்ட் விடமாட்டியே. எனக்கு அவசரமா போனோம். என் பேஷண்ட் கோடி விட்டு 10 இல்ல, அவனுக்கு ஊசி போட்டு 10 நாள் ஆச்சு. இன்னைக்காவது ஊசி போடணும். தெரியாத உங்களுக்கு? அவருக்கு இன்னைக்கு 10. ஐயோ, போயிட்டானா அவன்?